அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறைக்குள் பேசுவதையெல்லாம் வெளியில் பேசி வருவதாகவும், இந்திய அளவில் கொச்சையாக பேசுவதில் அவர் முதலிடம் பிடிப்பார் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ரொம்ப ஆச்சரியமானது. அதனாலதான் நான் சில இடத்துல பங்காளிகள் பயன்படுத்தல. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, நீங்களே முடிவு பண்ணுங்க. உதயநிதி ஒரு பிரச்சாரத்தின் போது ஆளுநரை பார்த்து பில்டிங்ஸ் வாங்கி ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை வச்சு வந்தாங்களோ அவங்கெல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது. அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின். அருவருக்கத்தக்க வகையில பெண்களை பற்றி, தாய்மார்களை பற்றி, சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றார். அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய 4 நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்கார்ந்து பேசுவதை எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.